மச்சான் அங்க போறான் வடக்கம் போறான் பாரு அவனை கூப்பிடுறான். அவனை நேத்து ஒரு ஊருக்கு வேலைக்கு போயிருந்தேன். அங்க ஒரு 4-5 பசங்க உட்காந்துருந்தாங்க. அதுல ஒரு தம்பி மட்டும் மச்சான் அங்க போறான் வடக்கம் போறான் பாருன்றான். இன்னொரு தம்பி என்ன பண்றாப்ல அவனை கூப்பிடான்றானுங்க. நான் கூட்டு என்னடா தம்பி வேணும்னு கேட்டான். நீ தமிழானா பாக்க வடக்க மாதிரியா இருக்கானான்றானுங்க. இப்ப இந்த வீடியோ எனக்காகவோ என்ன கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா நான் போடல. இந்த வடக்கு நண்பர்கள் அப்படி என்ன பண்ணிட்டாங்க உனக்கு? நீ தப்பு பண்றவனை மட்டும் தான் பாக்குற. ஆனா நல்லது பண்றவன் எவ்வளவு பேர் இருக்கிறான். என் கூட எவ்வளவு பசங்க வேலை செஞ்சிருக்கானுங்க. எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் பாத்துக்கிறானுங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணு மூச்சு ராவும் பகலும் வவுத்துக்கு சோறு இல்லாம தூக்கம் இல்லாம 1000 ரூபாய் சம்பாரிச்சாலும் அதுல 100 ரூபாய் எடுத்து செலவு பண்ண யோசிப்பான். ஊர்ல அப்பா அம்மா பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ அனாதையாட்டம் நம்மள தேடி வரான். நீ அவனை அரவணைக்க வேணாயா? அவன் வேலையை பார்க்க விடு. நீ பண்ற ஒவ்வொரு கிண்டல்லையும் அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான். நம்மள ஒருத்தன் நம்ம ஊர்ல கிண்டல் பண்ணிட்டானா 40 பசங்க போயிட்டு அவனை போட்டு நோக்கிட மாட்டோம். பாவண்டா பசங்களா, ரொம்ப தப்பு அதெல்லாம். நீ உன் பசங்களுக்குள்ள கிண்டல் பண்ணா ஒருத்தன் உன்னை கேட்டுருவான். நீ என்ன அவனை என்ன கிண்டல் பண்ணிட்டியா மச்சான் அவனை புலடா கிளடான்னுவீங்க. அவன் பாவம், அவனை அடிச்சா கேட்க ஆள் இல்ல. எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு கஷ்டம். நம்ம தப்பு பண்றவன் சைட மட்டும் தான் பாக்குறோம். ஆனா நல்லது பண்றவன் சைட ஒரு நாள் நின்னு பாரு, அவனோட கஷ்டம் புரியும் உனக்கு. நம்ம தமிழன்டா தம்பிங்களா. யாரையும் நம்ம அழிச்சோ பழிச்சோ நம்ம வாழ மாட்டோம். கொடுத்துதான் நம்ம வாழ்வோம், கெடுத்து வாழவே மாட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கடைசியா ஒன்னு சொல்றேன்பா, மனிதன் இருக்கிற வரைக்கும் தான் இங்க மனுஷன் இருப்பான். மனிதன் அழிஞ்சு போச்சு, மனுஷன் இருக்க மாட்டான், ஒண்ணு இருக்காது, மொத்தமும் நாசமா போயிடும்.